ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஆலு பிடி, அதாவது உருளைக்கிழங்கு வெண்டைக்காய் ஒரு ஃப்ரை ஒன்று பார்க்கலாமா? இது ஒரு நல்ல ஒரு சைட் டிஷ்ஷு. ரொட்டி பரோட்டாக்கும் சரி, சாதத்துக்கும் சரி ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு நான் இங்கே ஒரு சின்னதாக ஒரு மசாலா ஒன்று ஃப்ரை பண்ணி ரோஸ்ட் பண்ணோம் சாரி. அதை நம்ம பொடி பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 2 மிளகா வத்தல், 1 டீஸ்பூன் சோம்பு, அவ்வளோதான். இந்த 3 இருந்தால் போதும், 3 இன்க்ரீடியன்ட். இது அப்படியே வெறும் கடாயில் நம்ம ரோஸ்ட் பண்ண போகிறோம். இதுக்கு வெங்காயம் பூண்டு அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை, இது மாத்திரம் இருந்தால் போதும். இது இப்போ வறுபட்டுட்டு இந்த குறைன்னு தான் அரைச்சிக்கணும், ஃபைன் பவுடர் பண்ணக்கூடாது. நான் இங்கே கடுகெண்ணெய் விட்டுட்டுருக்கேன். இந்த மாதிரி கறிலாம் கடுகெண்ணெய் பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சமாக கடுகெண்ணெய் விட்டுட்டுருக்கேன். முதல்ல நம்ம நறுக்கி வச்ச உருளைக்கிழங்கு இதை முதல்ல போட்டுக்கலாம். கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கலாம், ஜீரா, பெருங்காயம். நார்த் இந்தியன் ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஜீரா ஹீங்கா தடுக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சீரகமும் பெருங்காயமும் தான் சேர்த்தவங்க தளிச்சு கொட்டுவாங்க. நம்ம எப்படி கடுகு உளுத்தம் பருப்பு போடுறோம் அந்த மாதிரி. இதை முதல்ல வதக்கணும்னா மஞ்சள் பொடி போட்டுக்கலாம், உப்பு. நம்ம முதலே வெண்டைக்காய் போடக்கூடாது, இது பாதி வெந்ததுக்கு அப்புறமா நம்ம வெண்டைக்காய் ஆட் பண்ணணும். இது இப்போ நம்ம மிக்சியில் குறைன்னு அரைச்சிப்போம். இதை அரைக்கும்போது கொஞ்சோண்டு இஞ்சியும் சேர்த்து இதில் நம்ம அரைச்சணும்லாம். இப்போ இந்த உருளைக்கிழங்கு பாதிக்கு மேலே இது வதங்கி வச்சது. இப்போது இந்த வெண்டைக்காயை ஆட் பண்ணிக்கலாம். வெண்டைக்காய்க்கு தகுந்த உப்பையும் போட்டுடலாம். இந்த வெண்டைக்காய் ஆட் பண்ணினதுக்கப்புறமா மூடக்கூடாது, இல்லைன்னா ஒரு வழுவழுப்பு தன்மை வந்துடும். அதனால் இனிமேல் திறந்தே தான் இதை ஃப்ரை பண்ணணும். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிட்டு கொஞ்சோண்டு கரம் மசாலா 1/4 டீஸ்பூனோடு குறைச்சிடும். அப்புறம் இந்த பொடி ஒன்று பண்ணினோம் இல்லையா, அதை போட்டு 2 பரட்டிடலாம். இந்த பொடி எந்த வித ஃப்ரை பண்ணுற வெஜிடபிள்ஸுக்கும் இது அவ்வளவு நல்லாயிருக்கும். நீங்கள் எது வேணாலும் பண்ணுங்க. கத்திரிக்காய் பண்ணலாம் இதே மாதிரி, இது கேப்சிகம், சிம்லா மிர்ச்சின்னு ஹிந்தியில் வருது எனக்கு, அது எதில் வேணாலும் இதை போட்டுக்கலாம். அவ்வளோ நல்லா இருக்கும் இந்த பவுடர். கேஸ் ஆஃப் பண்ணினதுக்கு அப்புறமா கொஞ்சமாக எலுமிச்சம்பழம் போடணும்.